ஸோ இதுதான் கரோசல்னா. கரோசல்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் பட்டன், ப்ரீவியஸ் பட்டன். ஓகேவா? தாங்க எடுத்தேன். ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இது கரோசல். அடுத்தது பார்ப்போமா? ஸோ இந்த கரோசல்லையே இந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இண்டிகேட்டர் சிம்பிள் வேணும் அப்படின்னா 3 இண்டிகேட்டர் சிம்பிள். ஸோ இண்டிகேட்டர் சிம்பிள் வேணும்னா இந்த இடத்துல இவ்வளவுதான். ஸோ இந்த இதை மட்டும் காப்பி பண்ணி கரோசல் இண்டிகேட்டர் அப்படின்றத மட்டும் காப்பி பண்ணி இந்த இன்னருக்கு மேல நம்ம போட்டுற வேண்டியதுதான். ஸோ பாருங்க. ஸோ கீழே ஆட்டோமேட்டிக்கா இண்டிகேட்டர் வந்துருச்சா? ஸோ இண்டிகேட்டருக்கு இந்த இருக்கு இல்லையா ஒரு டிவ் டேக், அந்த டிவ் டேக்ல கிளாஸோட நேம் கரோசல் இண்டிகேட்டர். அதுல 3 பட்டன் இருந்துச்சு. ஸோ ஒரு பட்டன் டைப் பட்டன் அண்ட் டேட்டா பிஎஸ் டார்கெட் வந்து கரோசல் எக்ஸாம்பிள் இண்டிகேட்டர். அந்த இதே தான் டார்கெட் பண்ணுது. எதை இந்த இதுதான் டார்கெட் பண்ணுது. அண்ட் ஸ்லைடில் டாப்ல இருந்து 0 இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. கிளாஸ் ஆக்டிவ்னா முதல்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த இதுதான் ஆக்டிவா இருக்கு. ஓகேவா? இதுதான் ஸ்லைடு ஒன்னாவும் இருக்கு. ஏரியல் லேபிள் வந்து என்னது ஸ்லைட் ஒன். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பட்டன் இது மிடில் இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துட்றோம் ஸ்லைடு 2. அடுத்து இருக்கக்கூடியது என்னது ஸ்லைடு 3. ஸோ இது ஒன்னே ஒன்று. இந்த பட்டன்ஸ் எல்லாத்தையுமே எதற்குள்ள கொடுக்குறோம்? இந்த கரோசல் இண்டிகேட்டர் அப்படின்றதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா கொடுக்குறோம். ஓகேவா? ஓகேவாமா? ஸோ இதான் உங்களுக்கு எடுத்தியா? போட்டோ எடுத்தியா? ஸோ இதான் இண்டிகேட்டர்ஸ். அந்த இண்டிகேட்டர் சிம்பிள்ஸ் இப்படிதான் நீங்க கொடுக்கணும். நம்ம வேணா அந்த இமேஜோட விட்ட வேணா நம்ம கம்மி பண்ணிப்போம். அதுக்கு வேணா ஸ்டைல் டாக் போட்டுட்டு ஹேஷ்டாக் ஐஎம்ஜி ஓப்பன் ப்ராக்கெட் அதோட வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 பிக்சல் அண்ட் ஹைட்டும் 400 பிக்சல். இப்போ இந்த ஐஎம்ஜின்ற இந்த ஐடி எதுக்கு அசைன் ஆகணும்? இதுக்கு அசைன் ஆகணும். ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐஎம்ஜி சேவ். இண்டிகேட்டர் பட்டனா டார்க் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐஎம்ஜி. இங்க கொடுத்தோம்ல. ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப குட்டியாயிருச்சு. இந்த இண்டிகேட்டரோட சிம்பிள் இருக்குல்ல அது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெருசாவே கொடுக்குறாங்க. ஓகே. மொத்தமா வேணா நம்ம விட்டு மாத்தோம்னா இது எல்லாத்தையும் பூட் ஸ்டாப்ல நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸா வேணா கொடுப்போம்ல. அப்படி வேணா நம்ம கொடுத்து பார்ப்போம். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா நான் செஞ்சுட்டு சொல்றேன். சரிங்களா? எப்படி இதை என்னமா அதுக்கு அந்த குறைக்கிறது மட்டும் இது இப்போ ரொம்ப பெருசா இருக்குல்ல அந்த இமேஜோட ஃபுல் விட்டுக்கு எதுல ஸோ இதுலயும் எப்படி
சைட் மிடில் உங்களுக்கு வரலையோ, அது என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கரசொல். இந்த கரசொல்ல இந்த மாதிரி கேப்ஷனோடையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா கொடுக்கலாம். இந்த பார்த்தீங்களா, கேப்ஷனோட வந்திருக்கா. ஸோ இப்படி கேப்ஷனோடையும் கொடுக்கலாம். கேப்ஷன் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு கேரோசல் கேப்ஷன், இவ்வளோதான். காப்பி பண்ணிட்டு இமேஜுக்கு கீழே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ஒரு டிவிலையும் காப்பி பண்ணி மொத்தமா காப்பி பண்ணி பேசுறீங்களா? ஸோ கேப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த இமேஜோட சேர்த்து கேப்ஷனும் வருதுமா. கேப்ஷனுக்கும் கொடுக்கறது இந்த இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கேப்ஷனும் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்ஷன் அப்படின்றது கரோசல் எக்ஸாம்பிள் கேப்ஷன்றது ஐடியோட நேம், கரோசல் ஸ்லைடு மிச்சது எல்லாமே சேம் தான். இது இந்த இண்டிகேட்டர்ஸ்க்கானதும் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜுக்கு கீழேயே ஆக்டிவ் ஒரு இமேஜ் கொடுக்குறானா அந்த இமேஜுக்கு கீழே ஒரு டிவ் டாக் கொடுத்து என்ன கேப்ஷன் வரணுமோ அதை அந்த இமேஜுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்தாலே போதும், உங்களுக்கு என்னது வந்துடும், அந்த ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் கீழே அந்த இமேஜுக்கு மேலேயே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த கேப்ஷனும் உங்களுக்கு வந்துடும். ஸோ கேப்ஷன் வர்றதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக கொடுக்குறது தான். அதுக்கு கீழே 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 அந்த ஒவ்வொரு இமேஜுக்கும் கீழே அந்த ஒவ்வொரு கேப்ஷன் உங்களுக்கு என்ன கேப்ஷன் தேவையோ அதை நீங்கள் கொடுக்கணும். இதில் ஒரு டிவ் டேக் போட்டு கிளாஸோட நேம் என்னது கரோசல் கேப்ஷன். ஸோ டிஸ்பிளே நன், அப்புறம் டிஸ்பிளே எம்டி பிளாக். ஸோ எம்டினா என்ன அர்த்தம், மீடியம் சிஸ்டத்தில் மட்டும்தான் அது வியூ ஆகும். அதுக்கு மீடியம் சிஸ்டத்துல இருந்து தான் வியூ ஆகும். அப்போ ஸ்மால் சைஸ் சிஸ்டத்துலனா இந்த டிவ் டேக் உங்களுக்கு என்ன ஆகாது, வியூ ஆகாது. அது வரைக்கும் அந்த டிஸ்பிளே வந்து நன்னா தான் இதில் என்ன பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க. ஓகேவாமா, நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஷிஃப்ட் பிளஸ் ஜே இப்படி கொடுக்குறேன். மீடியம் சிஸ்டம் ஸோ இருக்கு, ஸ்மால் சைஸ் பாருங்க ஸ்மால் சைஸ் மீடியம் சிஸ்டம் வந்த உடனே தான் பாருங்க ஸ்மால் சைஸ்ல தான் அது இல்லை, மீடியம் சைஸ் சிஸ்டம் வரும்போது தான் அது டிஸ்பிளே ஆகுது, ஸ்மால் சைஸ்ல அது ஹைட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே வந்து நன், டிஸ்பிளே மீடியம் டிவைஸ்ல மட்டும் பிளாக்னா விசிபிள் ஆகட்டும். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த கேப்ஷன் வர்றதுக்கான கோடிங்மா. மித்ததெல்லாம் நார்மலா கரோசல் வர்றதுக்கானதான், இதுதான் அந்த கேப்ஷனுக்கானது. ஓகேவா, இதை மட்டும் எடுத்துக்கோ. இதுல இருந்து இது வரைக்கும் கேப்ஷனுக்கானது. ஸோ கேப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கரோசல் கேப்ஷன் அப்படின்ற டேக் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ, கரோசல் கேப்ஷன் மட்டும் எழுதி வச்சுக்கோ. ஓகேடா, இந்த பேட்சுக்கு இன்னும் ஒரு எத்தனை நாள் ஆகும், இந்த வீக்குள்ள
இவங்களுக்கு பூட் ஸ்டாப் முடியும். அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட். ஆமா. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மறந்துடாத, நெக்ஸ்ட் மண்டே வந்துடு. சரியா? 8 மணிக்கே வந்துடும், 4 மணிக்கு வந்துடும். இன்னும் 2000 கட்ட வேண்டியது. சரி. ஓகே. ஸோ அப்படி ஸ்லைட் ஆகாம இந்த மாதிரி வர்றதுதான் கிராஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, கிளாஸோட நேம் என்னது? கிரா இது கிராஷுவல் ஃபேட், கெரோசல் ஃபேட் அப்படின்ற இந்த கிளாஸ் மட்டும் நீங்க ஆட் பண்ணாலே போதும். இந்த இருக்கு இல்லையா, நம்ம மொத்த டிவ் டேக்ல கிளாஸ் கரோசல்னு இருக்கும். அது கூட சேர்த்து கரோசல் ஃபேட் அப்படின்றது இருக்கும். கரோசல் இருக்கா, மொத்த கிளாஸோட நேம் கரோசல். இந்த ஸ்லைடா இல்லாம கரோசல் ஃபேட். கரோசல் ஸ்லைடும் கொடுத்துட்டு ஃபேடும். கரோசல் ஸ்லைடும் கொடுத்துட்டு கரோசல் ஃபேட். பாத்தீங்களா? இங்க உங்களுக்கு இதை பார்த்தாதான் தெரியும் அது சேஞ்ச் ஆகுறது. நான் நெக்ஸ்ட் இப்படி கிளிக் பண்றேன். தேர்ட் லேபிள், செகண்ட் லேபிள், ஃபர்ஸ்ட் லேபிள் ஸ்லைட் ஆகாம அப்படி அனிமி மாதிரி சேஞ்ச் ஆகுதா? ஸோ நம்ம வேற வேற இமேஜ் வச்சிருந்தா நமக்கு தெரியும். இதை டிவ்வை பார்த்தா தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த கேப்ஷனை பார்த்தா தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்க, மாறுதா? நம்ம இமேஜ் ஒரே இமேஜ் வச்சிருக்கிறதுனால அது சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியாது. வேற வேற இமேஜ் வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல கேப்ஷனை பாருங்க, அது அப்படியே ஸ்மூத்தா அனிமேட் ஆகி சேஞ்ச் ஆகும் பாருங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு கிளாஸ் தான் ஆட் பண்றோம். என்னது? கரோசல் ஃபேட் அப்படின்ற இந்த கிளாஸ் மட்டும் தான் ஆட் பண்றோம் உங்களுக்குள்ள. சரிங்களா? எழுதிக்கோங்க, கரோசல் ஃபேட். அடுத்தது ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அது மாறிட்டே இருக்கணும். இது தேர்ட் ஸ்லைட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காவே ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு மாறிடுச்சு பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அது எனக்கு என்ன ஆயிட்டே இருக்கணும், சேஞ்ச் ஆயிட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மிச்சது எல்லாமே சேம் தான். அந்த ஒவ்வொரு கெரோசல் ஐட்டம்லையும் நீங்க டேட்டா பிஎஸ் இன்டர்வல் அப்படின்றது யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்றீங்கம்மா? இன்டர்வல். ஸோ இதை காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி, ஒரு இமேஜ் இருக்கிறது கொடுத்துட்டேன். டேட்டா பிஎஸ் என்னது? இன்டர்வல். ஸோ இன்டர்வல் கொடுத்தோன்னா ஒவ்வொரு டைமுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? சரி பாருங்க, இது 10,000 1000. நம்ம வேற ஏதாவது ஒரு இமேஜ் கொடுப்போமா? back1.jpg.
ஓகே. logo.png. தேர்ட் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் ஸ்லைடும் அதேதான். மாறிட்டே இருக்கா. இது நமக்கு டைமிங்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதான் பார்க்கணும். logo.png இதுக்கு தான் டேட்டாபேஸ் தகவல். அதுவே ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகுதா. 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் அதுக்கு அடுத்ததுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ணல. நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த கோட் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த இமேஜ் மாறும். 1000 மில்லி செகண்ட்ஸ்ல மாறும். மாறிடுச்சா. அதே மாறிடுச்சா. ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா டைமிங் கொடுத்துருக்கலாமா, அதுதான். ஸோ இது என்னது 1000 மில்லி செகண்ட்ஸ். ஸோ அது கழிச்சு இந்த இது மாறுது. அண்ட் இந்த இதுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு 3000 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா யார் மாறணும், மூணாவது இமேஜும் மாறணும். பாருங்க. ஸோ மாறுதா. இப்படி நம்ம டைம் செட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா இன்டர்வல் அப்படி செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒவ்வொரு இமேஜும் அதுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அது ரெண்டுக்கும் ஒரு இமேஜ் வந்துட்டு அடுத்த இமேஜ் டிஸ்பிளே ஆகுறதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் டைம். ஓகேவா. ஸோ இதுக்கு தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னாமா டேட்டா பிஎஸ் இன்டர்வல் அப்படின்றது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணியும் மாற்றலாம். அப்படி இல்லைன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் இந்த ஷாப்பிங் இ-காமர்ஸ் வெப்சைட்லலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அதுக்கு இந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவாமா. ஸோ இவ்வளோதான் கரோசல். சரியா. இது அதோட வேரியன்ட் தான். சரி. ஸோ அடுத்தது க்ளோஸ் பட்டன் அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம நாளை கிளாஸ்ல பார்ப்போம். சரியா. ஓகே, தேங்க்யூ. ஜாவா பேஜ் இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் தான் ரெஸ்ட் எடுத்துக்க போவோம். சொல்லுங்க சார். அவங்க அந்த எஸ்கியூஎல் மீடியம் முடிச்சாங்க. சரி சார். பிஹெச்பியோட கனெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. என்ன சார். பிஹெச்பியோட கனெக்ட் பண்ணி சார் பிஹெச்பியோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு நீங்க சொல்லுங்க. சரி சார், நான் சொல்லித்தரேன். நான் பிஹெச்பி எடுக்கும்போது சொல்லித்தரேன். சரிங்க. பிஹெச்பி எப்போ ஆரம்பிப்பாங்க? அது நான் பேட்ச் எப்படியும் போடுவேன் சார். மார்னிங் நான் சொல்றேனே. சரிங்க. அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பிஹெச்பியில் ஆரம்பிக்கும் ஸ்ப்ரிங் பூட் ஜாங்காவில் தான் இருக்கு. முடிஞ்சிடும் சார். முடிச்சிடலாம். சரிங்களா. சரிங்க. இந்த ரியாக்டோட நோட்ஸ் அனுப்புறேன்னு சொல்லிருந்தீங்க, நிறைய இருக்கு. ரியாக்ட் நோட்ஸ் சார். என்ன சார். இந்த ரியாக்டோட நோட்ஸ் கொஞ்சம் ஃபார்மோட கனெக்ட் பண்ணி சரி, நான் அனுப்பிச்சு விடுறேன். சரி. ஓகே சார். வேற இன்னைக்கு ஜாவா கிளாஸ் இருக்கு அந்த. ஆமா சார், ஜாவா கிளாஸ் இன்னைக்கு உண்டு சார். சரி.